வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சிக்கன் பிரியாணி வைக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ ரைஸ் வைக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு மட்டன் பிரியாணி இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் இந்த பிரியாணி. எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு போகிறேன். அதுலேயே சாதாரண எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எத்தனையோ விதமாக பிரியாணி வைக்கலாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை பிரியாணி வேலை தான். பாருங்க, நான் பிரியாணிக்குள்ளே ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுற போகிறேன். எண்ணெய் வந்து நான் அளவு சொல்லலை. நீங்கள் எண்ணெய் நெய்யும் உங்கள் விருப்ப பிரகாரம் விட்டுக்குங்க. ஒரு வீட்டுக்கு கம்மியாக வேணும், ஒரு வீட்டுக்கு ஜாஸ்தி வேணும். நான் இப்போ இதில் வந்து 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன், 1.5 குழிக்கரண்டி நெய் விட்டுருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம் வந்து நான் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 7 பச்சை மிளகா வந்து இதில் போட்டு போகிறேன். பாருங்க, ஒரு 4 கொஞ்சம் பெருசாக 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கிலோ பிரியாணிக்கு 1/4 கிலோ வெங்காயம் தான் கணக்கு. பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஸாக இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும் நம்மளுக்கு. இப்போ வந்து நான் வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு புதினா மல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுருவேன். நமக்கு 1 கிலோ அளவுன்னு சொல்லும்போது எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி புதினா மல்லி எல்லாமே. இதை வந்து நல்லா அரைச்சும் நம்ம வைக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். பிரியாணின்னு சொல்கிறது வந்து எல்லாருமே நிறையா பேர் பிரியாணி லவராக இருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் பிரியாணின்னா. பிரியாணி நிறைய ஸ்டைலில் வைக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக. எனக்கு தெரிஞ்சதை நம்ம வீட்டில் வைக்கிற ஸ்டைலெல்லாம் நான் நம்ம சேனலில் போடுறேன் பாருங்கள். அது மாதிரி வச்சும் பாருங்கள். இந்த மல்லித்தலை புதினா எல்லாம் வந்து இந்த எண்ணெயில் போடும்போது ரொம்ப அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா அதில் இறங்குன்னு நம்ம வீட்டில் அத்தை சொல்லுவாங்க. பாருங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் வந்து நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன், அது இதில் போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தா இப்படி செஞ்சுக்குங்க. இப்போ தான் நீ பிரியாணி வைக்கும்போது அரைக்கிறீங்கன்னா, நான் இஞ்சி பூண்டு எடுக்கும்போது சின்ன வெங்காயம் ஒரு உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு. இப்போ நான் 1 கிலோவுக்கு வந்து 12 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை அனுசரித்து நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். எப்போவுமே எல்லாமே 1 கிலோ பிரியாணிக்கு எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு தான். இஞ்சி மாத்திரம் 1 கைப்பிடி வெள்ளைப்பூண்டு எடுத்திங்கன்னா இஞ்சி வந்து அதில் 3/4 கை எடுத்துக்குங்க. அதுதான் அளவு. எப்படி இஞ்சி வந்து கம்மியாக எடுக்கணும், பூண்டை விட இஞ்சி கம்மியாக எடுக்கணும். டேஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டுட்டு போகிறேன். நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. அதனால நீங்கள் அரைக்கலைன்னா அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 1 வாரம் இல்லைன்னா ஒரு 10 நாள், அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் நம்ம வீட்டில் அப்படி ஸ்டோர் பண்ண மாட்டேன். அதனால நான் அதை சொல்கிறேன், அப்படி செய்யுங்க. நல்லா ஃப்ளேவர் நல்லா வந்துருச்சு. உங்களுக்கு காரத்துக்கு அந்த பச்சை மிளகாவில் நான் போட்டது லாஸ்ட்டு, அந்த பச்சை மிளகா போட்டதே தெரியாது பிரியாணியில்.
நம்ம அது பாருங்கள். நான் வந்து ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் போட்டு போகிறேன். பாருங்கள், இந்த டைமே வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பை வந்து இதுலேயே போட்டு போகிறேன். பாருங்கள், இதெல்லாம் எனக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா இப்படி பேஸ்ட்டு ஆகிக்கணும். நம்ம வணக்கிறதுல வந்து அந்த எண்ணெய் வந்து ஒவ்வொரு பொருள் போடும்போது பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து பிரியாணியோட அந்த ஃப்ளேவர் நல்லா வரும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி விட்டுட்டேன். இந்த டைமே வந்து இந்த பிரியாணிக்கு காரத்துக்கு வந்து இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் வந்து நான் மிளகா பொடி விட்டுட்டேன். நல்லா பரட்டி விட்டுற போகிறேன். நம்ம வீட்டில் அரைச்சும் செய்வோம். எல்லாம் ஒவ்வொரு நாள் நான் செய்யும்போது காட்டுறேன். அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து ஸ்டெப் அண்ட் பை நம்ம வணக்கிறதுல தான் இருக்குது அந்த டேஸ்ட்டு. பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொடுக்கறது. பாருங்கள், அதில் பொடியில் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைம் வந்து பிரியாணிக்கு ஒரு 3 ஸ்பூன் தயிர் விட்டு போகிறேன். அதுவும் வணக்கிற போதும். பாருங்கள், நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 3/4 கிலோ ரைஸ் எடுத்துருக்குறேன். நான் தயிர் போட்டனல்லவா, அதுவும் நல்லா பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. எப்பவுமே நம்ம வீட்டில் பிரியாணி பொடி எப்பவுமே பொடிச்சு வச்சுக்குவோம். கரம் மசாலா எல்லா ஸ்பைசஸ் பொடிகளும் நம்ம வீட்டில் பொடிச்சு வச்சுக்கிறதாக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து 1 ஸ்பூன் நான் போடுவேன். இதுக்கு இப்போ நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் கூட நான் அதில் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், அதுவும் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டேன். இன்னும் தக்காளி எல்லாமே பேஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்படி பேஸ்ட்டாக வரணும், எண்ணெய் அதிலிருந்து பிரிஞ்சு வரணும். இந்த டைம் வந்து நான் சிக்கன் வந்து பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் பிரியாணிக்கு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம், சின்னதாகவோ பெருசாகவோ. பிரியாணி ரொம்ப அந்த மெத்தேடு மாத்திரங்க தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியான வேலை பிரியாணி. நம்ம நினச்சிக்குவோம் பிரியாணி வைக்கிறது பெரிய வேலையான, பெரிய வேலையே கிடையாது, ரொம்ப சின்ன வேலை. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலெல்லாம் நல்லா அந்த சிக்கனில் பிடிச்சி வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் போட்டும் அதில் எண்ணெய் 10 நிமிஷம் வெந்துருச்சு. அதுலேயே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த மசாலையே ஒரு 10 நிமிஷம் நான் வேக வச்சுட்டேன். நான் வந்து ரைஸ் வந்து இந்த பவுலில் 1 பவுல் ரைஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நான் 1.25 தண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்கள் அரிசி எதில் அளக்குறீங்களோ அதை அனுசரித்து தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் படியில் எடுத்திங்கன்னா 1 படிக்கு அரிசி ஊற வைக்கும்போதே தெரியும் அரிசியோட மெத்தேடு எப்படி இருக்குன்னு. அந்த அரிசியோட தண்ணி வந்து கொலன்னு வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து புது அரிசி. அதுக்கு வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சம் நம்ம எப்பளை வைக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். தண்ணி கொஞ்சம் சலசலன்னு இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அது பழைய அரிசி. அப்போ வந்து நீங்கள் தண்ணி வந்து இப்படி 1க்கு 1.5 தண்ணி வச்சுக்கங்க. நான் வந்து பஸ்மதி ரைஸ் எடுக்கல, ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்குறேன்.
இந்த பவுலில் தான் அரிசி எடுத்து, அதனால இந்த பவுலோட அளவே தான் நான் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு ட்ரிப்பு நான் குக்கரில் வைக்கிறதும் காணிக்கிறேன். இன்னும் நிறைய பிரியாணி இருக்குது, நான் செய்யும்போது போடுறேன் பாருங்கள். அது மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. கடையில் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வாங்கலாம். பிரியாணி எனி டைம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடவும் கூடாது, உடம்புக்கு அவ்வளவும் கெடுதல். அப்படி வாங்கி கொடுக்குறதா இருந்தால் கூட நல்லா நல்லா வாங்கி கொடுக்குறதா இருந்தால் கூட வீட்டு முறையாக பிரியாணி செய்கிற மாதிரி இருக்கிற பக்கம் வாங்கி கொடுங்க. இது நல்லா ஒன்று கொதித்து சிக்கன் ஒன்று அதில் வெந்துருட்டும். பாருங்க, நம்மளுக்கு சிக்கன் எல்லாம் நல்லா 3/4 பாகத்துக்கு மேலேயே நல்லா சிக்கன் எல்லாம் வெந்துருச்சு. இது மாதிரி வேக வச்சுக்கோங்க. வந்து நான் அரிசி வந்து நான் அந்த தண்ணி எடுத்தனல்லவா, அந்த பவுலில் ஒரு பவுல் இருக்குது. நான் கழுகி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஊற வச்சு கழுகி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். போட்டுற பிறகு 1/4 மணி நேரம் அரிசி ஊற வச்சுட்டேன். பாருங்க, நான் வச்சுருக்கிற தண்ணி அரிசிக்கு மேலே இருக்கணும். எப்பளும் தண்ணி அரிசிக்கு வைக்கும்போது அரிசிக்கு மேலே இருக்கணும் தண்ணி. நீங்கள் இந்த டைம் உப்பு காரம் எல்லாமே அரிசி போட்டு ஒரு கொதி வந்துச்சுன்னா நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம், காரம் பார்த்துக்கலாம். நான் எதுவும் போட்டிருக்கிறதில்ல, கரெக்டாக இருக்கும். நான் எதுவும் பார்க்கறதில்ல. கொதி அரிசி கொதி வந்து வேகட்டும். பாருங்கள், நமக்கு தம்மு ஓடுற லெவல் வந்துருச்சு. இந்த டைம் வந்து நான் முதல்ல பிரியாணி கரம் மசாலா போடும்போது நான் சொன்னல்லவா, நான் இப்போ பகுதி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து நான் அந்த பாதி போட்டு போகிறேன். அதே போல் ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருக்கோம். சாதாரண பிரியாணி மசால் பொடிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒன்று சூடு பண்ணி எல்லாம் ஒரு ரோஸ்ட் பண்ணி நீங்கள் பொடிச்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை. எப்பவுமே பொடி வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த டைம் வந்து நான் வந்து நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆல்ரெடி நான் முதலே ஊற்றிருக்கிறேன். மேலே இந்த ஒரு குளிக்கரண்டி அளவு நெய் விட்டுட்டேன். இந்த டைம் வந்து நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். எனக்கு வந்து குக்கர் வந்து நல்லா விசில் வந்து நல்லா சூடாக இருக்குது. நான் வந்து அதை மேலே வச்சுட்டேன். கீழே ஒரு தோசைக்கல் வச்சுக்க போகிறேன். வச்சு நான் மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் பிரியாணி வந்து தம் ஆயாச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள், அடுப்பை 10 நிமிஷம் வச்சு தம்மு போட்டு பிரியாணியெல்லாம் நல்லா வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்களா? இப்படி ஒரு ட்ரிப்பு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு ட்ரிப்பு வச்சு வீட்டில் குழந்தைகளோடனா சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கெல்லாம். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.